வணக்கம் அன்பு நண்பர்களே. வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியமான செய்தியை இப்போ படிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். இன்றைக்கும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தை படிக்க போகிறோம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க நாம் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சகோதரரே, இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். மதன், வேதாகமத்தில் அதிலும் ஆசரிப்பு கூடாரத்தில் பெண்களின் பங்களிப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க தலைப்பு. பொதுவாக ஆண்கள் தான் ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்குன்ட்டு பார்க்குறோம். பெண்களின் பங்களிப்பு எப்படி இருந்திருக்குது? ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க. பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா லேவியரின் பங்களிப்பு, ஆசாரியர்களின் பங்களிப்பு, பிரதான ஆசாரியனின் பங்களிப்பு என்று ஆண்களின் பங்களிப்பு தான் பிரதானமாக இருந்ததாக நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா பெண்களின் பங்களிப்பு முக்கியமானதாக இருந்திருக்கிறது என்பதை வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. இந்த பெண்கள் பங்களித்திருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய பெயர் ஏதாச்சும் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்குதா? வேதாகமத்துல குறிப்பிட்டு பெயர்கள் எதுவும் குறிப்பிடப்படல. சரி. ஆனால் பெண்களின் 2 விதமான முக்கிய பங்களிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது பங்களிப்பு பொருட்களினால் பங்களிப்பு அப்படிங்கறத பார்க்க முடியுது. அதை குறித்த ஒரு அழகான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பிற்பாடு அதை பற்றி இன்னும் சிந்திப்போம். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 29ஆம் வாக்கியம். செய்யும்படி கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு பல பொருட்கள் தேவைப்பட்டதாக நம்ம பாக்குறோம். தங்கம் தேவைப்பட்டுச்சு, வெள்ளி, வெண்கலம், அதற்கு பிற்பாடு பல வர்ண நூல்கள், இவையெல்லாம் தேவைப்பட்டதை நம்மளால பார்க்க முடியுது. இப்பேற்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவதற்காக இருதயத்தில் ஞானம் கொண்ட ஸ்திரீகள் பங்களிப்பு செய்ததாக வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதுவும் கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பெண்கள் காணிக்கை கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனாலும் இந்த வசனத்தில் ஒரு கேள்வி நான் ஒண்ணு வைக்க போறேன். இவங்க காணிக்கை கொடுத்தாங்க, பொருட்கள் கொடுத்தாங்க. ஆனா என்னென்ன காரியங்களை கொடுத்தாங்க, என்னென்ன பொருட்களை கொடுத்தாங்கிறது இந்த வாக்கியத்தில் இல்லை. ஆனா என்னென்ன பொருட்கள் கொடுத்தாங்கிறத விவரிக்கக்கூடிய மற்றொரு வேத வசனம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிக்கட்டுமா? நிச்சயமா. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம். மனப்பூர்வமுள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்த கடகங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்காக பெண்கள் மனப்பூர்வமாய் 4 முக்கியமான பொருட்களை கொடுத்தாங்களாம். 1 அஸ்த கடகங்கள், 2வது காதணிகள், 3வது மோதிரங்கள், 4வது ஆரங்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அஸ்த கடகங்கள்னா நமக்கு என்னன்னு தெரியல. அஸ்த கடகங்கள் என்றால் வளையல் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு தமிழ் பதம் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஆரங்கள் அப்படிங்கிறது இந்த நெக்லஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான பொருள்ங்கிறத பார்க்குறோம். அப்ப இப்படியாக ஆசரிப்பு கூடாரத்துக்கு தங்கத்தை காணிக்கையாக கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் பெண்கள். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் தனக்கென்று பொன் ஆபரணங்களை சேகரித்து வைப்பதற்கு நாட்டமுடையவர்களாக இருப்பாங்க. ஆனா இங்க பார்த்தா பெண்கள் தனக்கென்று இல்லாம தன்னுடைய ஆபரணங்களை ஆண்டவருடைய ஆசரிப்பு கூடார பணிக்காக, தேவனுடைய சபைக்காக தியாகம் செய்ததை பார்க்க முடிகிறது. அப்ப எவ்வளவு மனசார தங்களுடைய காதணிகள், தங்களுடைய நெக்லஸ், ஆரங்கள், தங்களுடைய அஸ்த கடகங்கள், பிரேஸ்லெட், தங்களுடைய மோதிரங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான தியாகமாக இது இருக்கிறது. சரி மதன், நீங்க சொன்ன இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது பெண்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டை கொண்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தில் காணிக்கையாக கொடுத்துருக்குறாங்க. வேற எதுவும் பொருட்கள் அவங்க கொண்டு போய் கொடுத்துருக்காங்களா, இல்லை இது மட்டும் தானா?
இதையும் தாண்டி ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன், முக்கியமான பங்களிப்பாக ஒரு காரியத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சரி அந்த வசனத்தை வாசித்து விட்டு பிற்பாடு என்ன செஞ்சாங்கங்கிறத நாம சிந்திக்க போறோம். சரி வாசிக்கட்டுமா? வாசிச்சிடலாம். யாத்திராகமம் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வாக்கியம். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினான். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது பெண்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பதாக கூட்டம் கூட்டமா கூடி வெண்கல தர்ப்பணங்களை என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்களாம். அந்த வெண்கல தர்ப்பணங்களை வச்சுதான் சரி வெண்கல தண்ணீர் தொட்டி செய்யப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. சரி அது என்ன வெண்கல தர்ப்பணங்கள் அப்படின்னா வெண்கல கண்ணாடி என்பது பொருள்படும். சரி. தர்ப்பணங்கள்னா நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி. சரி அந்த காலத்துல எல்லாம் எப்படி முகம் பார்த்தாங்க அப்படின்னா வெண்கலத்தை ரொம்ப ஷைனிங்கா செய்திருப்பாங்க. அந்த ஷைனிங்கான வெண்கலத்துல தான் ஓரளவு நம்முடைய முகத்தினுடைய ஒரு படிநிலையை பார்த்துக்க சரி முடியும். அப்படிப்பட்ட தன்னுடைய முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடிகளை சரி என்ன பண்ணாங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்திற்காக அந்த வெண்கல தர்ப்பணங்களை கொடுத்தாங்கன்னு பார்க்க முடியுது. சரி அதனாலதான் வெண்கல தண்ணீர் தொட்டி செய்யப்பட்டது என்பதை பார்க்க முடிகிறது. ஆசரிப்பு கூடாரத்துல எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம், ஆனா வெண்கல தண்ணீர் தொட்டி பெண்களுடைய பங்களிப்பு என்பதை இந்த வேத வசனம் கூறுவதை பார்க்க முடிகிறது. இவ்விதமா பெண்கள் பொருட்களினால் ஆசரிப்பு கூடாரத்தில் மிகுதியாய் பங்களித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்பவே நேர்த்தியாக சொன்னீங்க மாதவன். அதாவது பெண்களுடைய பங்களிப்பு ஆசரிப்பு கூடாரத்தில்னு சொல்லும்போது 2 காரியங்கள் சொன்னீங்க. இப்போ பொருட்களினால் பங்களிப்பு அப்படிங்கிறத ரொம்பவே வசனத்தின் மூலமாக ஒரு ஆதாரமாக சொன்னீங்க. அடுத்த பங்களிப்பு என்னன்னு சொல்லி நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். 2வது பங்களிப்பு பெண்கள் தன்னுடைய திறமையினால் பங்களிப்பு கொடுத்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. அவங்க பொருட்கள் மட்டும் கொடுத்து பங்களிக்கல, திறமையையும் கொடுத்து பங்களித்திருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகான வேத வசனத்தை நான் வாசிக்க போறேன். வாசிக்கட்டுமா? வாசிச்சிருங்க. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியம். ஞான இருதயமுள்ள ஸ்திரீகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள். இந்த வேத வாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்துல 4 விதமான நூல்கள் தேவை. சரி ஒன்று இளநீல நூல், மற்றொன்று இரத்தாம்பர நூல், 3வது சிவப்பு நூல், 4வது மெல்லிய பஞ்சு நூல். சரி இந்த 4 நூலையும் ஒரு பொருளில் இருந்து என்ன பண்ணணும்னா திரிக்கணும். அவங்க திரிச்சுதான் அதை நூலா என்ன பண்ண முடியும்னா மாத்த முடியும். அப்படியாக ஒரு குறிப்பிட்ட பொருள்ல இருந்து பெண்கள் நூல் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா திரிச்சு இந்த 4 விதமான நூலையும் ஆசரிப்பு கூடாரத்தின் பயன்பாட்டுக்கு யார்தான் திரித்து கொடுத்திருக்கிறார்கள் என்றால் பெண்கள் தான் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நான் சொன்னேன் ஒரு பொருள்ல இருந்து இந்த நூலை எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பெண்கள் திரித்து எடுத்தாங்கிறத நான் சொன்னேன். அந்த பொருள் என்ன அப்படிங்கறதையும் அடுத்த வேத வாக்கியம் வாசிச்சா தெரிந்து கொள்ளலாம். நான் வாசிக்கட்டுமா? நிச்சயமா. யாத்திராகமம் 35ஆம் அதிகாரம் 26ஆம் வாக்கியம். எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள். இந்த வசனத்தை நீங்க பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவையான நூல்கள் எல்லாமே வெள்ளாட்டு தோளில் இருந்து திரிக்கப்பட்ட நூல்களாக இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த டைம்ல தேவையான நூல்கள் எல்லாமே அவங்களுக்கு கை கெட்டின தூரத்தில் இருந்து ஆடுகளுடைய மயிரில் இருந்துதான் எடுக்கப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். அவ்விதமாக பெண்கள் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல்னு 4 முக்கியமான நூல்களை எங்க பதிவு செய்திருக்கிறாங்க, பங்களித்திருக்கிறாங்க அப்படின்னா ஆசரிப்பு கூடாரத்துல கொடுத்திருக்கிறாங்க. இந்த நூல்கள் தான் எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கேட் நுழைவாசலில் இருக்கிற தொங்கு திரையில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பரிசுத்த ஸ்தலத்தின் அந்த நுழைவாசலில் இருப்பதை பார்க்க முடிகிறது, தொங்கு திரையில இருக்கிறத பார்க்க முடியுது. மகாபரிசலத்தில் உள்ள தொங்கு திரையில இருக்கிறத பார்க்க முடியுது. சுற்றிலும் மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட அந்த வெண்மையான தொங்கு திரைகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. ஆசாரியனுடைய உடையில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய
கைப்படாத இடமே இல்ல ஆசரிப்பு கூடாரத்துலங்கிற மாதிரி இந்த துணி காரியங்களினால் தான் ஆசரிப்பு கூடாரம் முழுமையாக சுற்றப்பட்டிருந்தது. திரைச்சிலைகள் தொங்கப்பட்டிருந்தது. இன்னும் சில திரைச்சிலைகள் மூடு திரையாக பயன்படுத்தப்பட்டிருந்ததுங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இப்படியாக பெண்கள் தங்களுடைய திறமையினால் ஆசரிப்பு கூடாரத்தில் பங்களித்திருக்கிறார்கள்ங்கிறத பார்க்க முடியுது. சரி, நான் 2 பங்களிப்பு சொன்னேன். முதலாவது இது அவங்க பொருட்கள்னால அவங்களோட பங்களிப்பு இருந்திருக்குது. இரண்டாவது அவங்களோட திறமையினால ஒரு பங்களிப்பு இருந்திருக்குது. சரி மாதவன், இப்போ வந்து அவங்களோட பங்களிப்பை பற்றி பார்த்தோம். இதுல இருந்து என்ன நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாடம் இருக்குது? இதுல ஒரு அழகான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறது. பொதுவாக ஆண்களுடைய பங்களிப்பு தான் ஆசரிப்பு கூடாரத்தில் அதிகமாக இருந்தது. பெண்களுடைய பங்களிப்பே இல்லை என்பது போன்ற ஒரு பின்பம் இருந்திருக்கலாம். ஆனால் பெண்களுடைய பங்கு எவ்வளவு முக்கியமானதாக ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தது என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா இப்போ நாம போகக்கூடிய சபைக்கு ஒரு ஆணுடைய பங்களிப்பு தான் இருக்க வேண்டும் என்பது அவசியம் அல்ல. ஆண்டவர் எந்த பெண்ணுடைய இருதயத்தை ஏவுகிறாரோ, சரி, எந்த பெண்ணுடைய இருதயம் ஞானத்தினால் நிறைந்திருக்கிறதோ, அவங்க தங்களுடைய பொருட்களினாலும் திறமையினாலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பங்களிக்கலாம் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தத்தையே கொடுத்து தியாகம் செய்திருக்கிறார். இந்த பெண்களை பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பிசாட்டி காதணிய கலட்டி ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க, மோதிரத்தை கலட்டி ஆண்டவருக்காக கொடுக்குறாங்க, அப்புறம் அஸ்த கடகங்கள்னு சொல்லிட்டு வளையலை கலட்டி கொடுக்குறாங்க, ஆரங்கள் நெக்லஸை கலட்டி கொடுக்குறாங்க. அப்ப ஒரு ஆண்டவருக்கென்று ஒரு தியாகம் செய்யக்கூடிய மனநிலை கொண்ட பெண்களாக இருக்கிறாங்க. சரி, சில நேரத்துல சில பெண்களுக்கு தனக்கென்று வைத்துக்கொள்ள வேண்டும், தனக்கென்று சேகரித்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனா இந்த பெண்கள் தனக்கென்று வைத்துக்கொள்ளாமல் தன்னை படைத்த தேவனுக்கென்று கொடுக்கக்கூடிய தியாக மனப்பான்மை உடையவர்களாக இருந்தாங்கங்கிறத இது குறிக்குது அப்படிங்கிறத நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். ஆமேன் சகோதரரே. ஒரு புதிய பார்வையில், ஒரு புதிய கண்ணோட்டத்தில் நீங்கள் இந்த சத்தியத்தை படித்திருக்கிறீங்க. அதை அழகாக சொல்லியும் கொடுத்துருக்கிறீங்க. பொதுவாக எல்லாருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஆண்களுடைய பங்களிப்பு தான் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவான கருத்து அது. ஆனால் பெண்கள் இப்படியும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்க அப்படின்றத வேதாகமத்திலிருந்து வசனத்தின் மூலமாக ரொம்ப புரியும்படி எளிமையான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தீங்க. இதை பார்த்துட்ருக்கிற பெண்களுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளுடைய பங்களிப்பு ஆலயத்தில் எப்படி இருக்க போகுதுன்றத குறித்து ஒரு ஆவிக்குரிய பாடம் சொல்லி கொடுத்தீங்க. இது எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. பிரியமான நேயர்களே, இந்த ஒரு பாடம் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரிஞ்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். ஒருவேளை பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இதை நீங்கள் மனமகிழ்ச்சியோடு எடுத்துக்கொண்டு உங்களுடைய சபைகளிலோ மற்ற காரியங்களிலோ உங்கள் பொருட்கள் மூலமாகவும் உங்கள் திறமையின் மூலமாகவும் நீங்கள் ஆண்டவருக்கென்று பங்களிக்கும்போது இன்னும் ஆண்டவருடைய சத்தியத்தை எடுத்து நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்வதற்கு பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன்.